டெலிவரிக்கு அப்புறம் நான் நெறைய பெண்களுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனா வருது. அது எதனால வருது? நம்ப அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஓவர் கம் பண்றதுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். கான்ஸ்டிபேஷன் போஸ்ட் டெலிவரி ஏன் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா 3 காரணங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றதுனால, உங்க தாய்ப்பால்ல இருக்க வாட்டர் கன்டென்ட் அது எல்லாமே பாப்பாக்கு போறனால, உங்க பாடியில இருக்க வாட்டர் கன்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெட்யூஸ் ஆயிடும். நீங்க அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரேஷன் எடுத்துக்கலன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ நார்மல் டெலிவரி அப்போ அந்த புஷிங் ஃபோர்ஸஸ்னால, அந்த மோஷன் பேசேஜ்ல இருக்க மசில்ஸ்லாம் வீக் ஆயி, ஹெமராய்ட்ஸ் வந்ததுனால, அதனாலயும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் பெயின். உங்களுக்கு அங்க ஸ்டிச்சஸ் இருக்கு. அதனால நீங்க மோஷன் ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டா எவாக்குவேட் பண்ணாதனால, அந்த மோஷன்லாம் நாளடைவுல பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆயி, அதனாலே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ இது எப்படி நம்ப சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி அடிக்வேட் ஹைட்ரேஷன் 2.5 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கம்பல்சரியா டெய்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஹை ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா, சிட்ஸ் பாத். இது கம்பல்சரியா ஒரு 10 to 14 டேஸ் ஆஃப்டர் டெலிவரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஸ்டில் பெர்சிஸ்டென்ட்டா இருக்குன்னா, ஸ்டூல் சாஃப்ட்னஸ் உங்க கைனகாலஜிஸ்ட் மீட் பண்ணி, எவ்வளோ குவான்டிட்டி என்ன மாரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. தேங்க் யூ.